மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். 2026 ஏற்கனவே அவர் அரசியல் தேர்தல் களத்தை சூடுபிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அரசியல் களம் ஒரு பக்கம் சூடுபிடிக்கிறதோ இல்லையோ, இப்போ சினிமா களம்ங்கிறது சூடுபிடித்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் 2 நாட்களில் திரைப்படங்கள் வெளியாக போகின்றன. ஒன்று 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிறது. 10ஆம் தேதி சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் வெளியாக போகிறது. ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாக இருந்தது. அது அந்த பகவத் கேசரி அதனுடைய ரீமேக் பகவத் கேசரியுடைய பாதாம் கேசரியாகத்தான் அது இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலானோர் அதை சொல்லுகிறார்கள். அவர் வாயில் அந்த ஒரு ஆயுதத்தை கடிப்பதிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே பாலையா செஞ்சது தான், அது அப்படியே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் விஜய் ஏதோ அரசியல் வசனம் பேச போகிறார் அப்படிங்கிறப்ப பார்த்தோன்னா அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகிரமான வசனங்களாக இருக்கிறது. நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கரூருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம். அந்த மாதிரியாகத்தான் இருக்கிறது. அப்புறமேல் கடைசியில் அண்ணாமலை மாதிரி எல்லாத்தையும் சாட்டை எடுத்துட்டுலாம் அடிக்கிறார். கொலை செய்வேன் கொள்ளக்கா, நீங்கள் உங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் அரசியல் வந்தால் இப்படி கொலை செய்கிறதுக்கு அரசியல் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் 41 பேர் மரணம் நினைவுக்கு வருகிறது. இது ஒரு பக்கம். இன்னும் அப்புறம் நேற்று பராசக்தியுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒப்பீட்டளவில் ஜனநாயகனுடைய ட்ரெய்லரை விட பராசக்தியுடைய ட்ரெய்லர் அதிக கவனம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு வரவேற்பை பெற்றக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதனுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதிதாக இருக்கிறது. 1965 மொழி போராட்டத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லரில் பார்க்குறோம். குறிப்பாக பேரறிஞர் அண்ணா ஒரு கேரக்டராக அதில் வருகிறார், சேத்தன் அதில் நடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். படம் எப்படி இருக்கும்? 1965 3ஆம் மொழிப்போர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்குமா? அதில் என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஆவலாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மொழிப்போரை பற்றி அது படம் சொன்னால் அந்த மொழிப்போருக்கு எதிராக போரை தொடுக்கக்கூடியவர்களாக விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், பராசக்தி படம் வருது, இங்கே ஜனநாயகன் இது பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் என்னன்னா இதில் எந்த படம் வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிறது எல்லாருமே அவலாக எதிர்பார்க்கிறார்கள். நாமே அவலாக எதிர்பார்க்கிறோம். ஷோக்குள்ள போது முச்சந்தி சொன்னாங்க சுகுணாதி வாங்க. நான் அலெக்ஸ் பாண்டே. முதல்ல ஒரு உலக செய்திகளிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அமெரிக்கா இப்போதான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், உலக அமைதிக்கு நான் தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 15-20 போர்களை நான் நிப்பாட்டியிருக்கேன், மொத்தமே 5 போர் தான் நடந்திருக்கேன்னா 10 போரை இனிமேல் நடத்தி அதுக்கு நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அதுக்கான முன்னோட்டமாக வெனிசுலாவில் புகுந்து வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரையுமே கைது செய்திருக்கார். போதைப் பொருட்களை வெனிசுலா அமெரிக்காவுக்கு கடத்தி கொண்டு வருகிறார்கள். இதை நாங்கள் பலமுறை எச்சரிக்கை விடுத்தாலும் கூட அதை கட்டுப்படுத்துவதற்கு தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியுமே கைது செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இடைக்கால அதிபராக அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பெண் பதவியேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இதே மாதிரியான விஷயம்தான் ஈராக்கில் சதாம் ஹுசேனுக்கு எதிராக நடைபெற்றது. சதாம் ஹுசேன் தன்னுடைய நாட்டில் பேரழிவு ஆயுதங்களை வைத்திருந்தார், அது மனித குலத்திற்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்க படை அங்கே இறங்கியது. பேரழிவு ஆயுதங்களை தேடப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற பார்க்குறோம். ரொம்ப பரிதாபமான அளவில் சதாம் ஹுசேன் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பேரழிவு ஆயுதத்தை அமெரிக்கா கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி இருந்ததற்கான எந்த விதமான தடயங்களும் இல்லை. ஆனால் ஈராக்கிலே அவ்வளவு மனித உரிமை மீறல்களை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அமெரிக்கா ஒரு ஒரு பழங்காலத்தில் ஒரு புது கவிதை சொல்லுவாங்க, அமெரிக்கா காலடி வைத்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சீரழிந்திருக்கிறது. வியட்நாமில் இருந்து ஆரம்பித்து ஈராக்கில் இருந்து ஆரம்பித்து ஆப்கான் வரைக்கும் நிலா என்ன ஆகுமோ என்று சொல்லி. ஏன்னா அமெரிக்கா நிலாவில் முதலாக காலடி வைத்தவர் அமெரிக்காவுடைய விண்வெளி வீரர் ஆம்ஸ்ட்ராங் தான். அப்படி ஈராக்காக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, வியட்நாமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சூழல்களை சீரழித்து அங்கே இருக்கக்கூடிய மனித வளங்களை அழித்து ஏராளமான மனித உரிமைகளை நிகழ்த்திருக்கக்கூடிய அமெரிக்கா அடுத்து தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை வெனிசுலாவில் அது விரிக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஒருவேளை அவர் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளியாக கூட இருக்கட்டும், வெனிசுலாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரோ ஒரு போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளியாக கூட இருந்தாலும் கூட அது ஒரு சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவது, சர்வதேசத்துடைய பார்வைகளுக்கு கொண்டு போவது, அதுக்கப்புறமேல் எல்லாருக்குமான ஒரு தீர்வை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது தான் நியாயமாக இருக்கும். இப்போ இலங்கையில் 1,00,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா இலங்கை அரசாங்கம் போர்க்குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட வேண்டும், ராஜபக்சே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம தொடர்ச்சியாக உலகத்தினுடைய பொது பார்வைக்கு தான் கொண்டு போகிறோம். ஐநாவில் கொண்டு போகிறோம், ஐநாவுடைய மனித உரிமை கொண்டு போகிறோமே தவிர நம்மளே உள்ள ராஜபக்சே இழுத்துட்டு இங்கே வேலூர் ஜெயிலில் போட்ட முடியாது. அது நியாயமானதும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இன்னமும் ஒரு பிக் பிரதர் மென்டாலிட்டி, பெரிய மனோபாவத்தில் அமெரிக்கா நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இந்தியா முணங்கி இருக்கு, அவ்வளோதான்.
வெனிசுலாவுடைய நிலைமை பார்த்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வேறு ஏதாவது நாட்டுக்கு போயிடுவார். நேரம் ஒரு வலிமையான ஒரு கண்டனத்தை இந்தியா வைத்திருக்க வேண்டாமா? ஏன்னா அவரே ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பணியை நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தேசத்துடைய இறையாண்மையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவர் நடந்திருக்கிறார், ஒரு அத்துமீறல் நிகழ்த்தியிருக்கிறார். அதை பார்த்து ஒரு மௌனம் சாதிக்கக்கூடிய நாடாகத்தான் இந்தியா இருக்கிறது. உலகம் கண்டிப்பாக அமெரிக்காவுடைய அத்துமீறலுக்கு எதிராக தங்களுடைய கண்டன குரலை பதிவு பண்ணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறது. இடதுசாரிகள் தொடர்ச்சி, ஏன்னா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு, அந்த அரசு மீது பல விமர்சனங்கள் வந்தாலும் கூட அவர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள், இடதுசாரி சார்பு கொண்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சிபிஎம் இன்றைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. நாமும் அமெரிக்காவினுடைய அத்துமீறலுக்கு எதிராக, டொனால்ட் ட்ரம்பினுடைய அடாவடிக்கு எதிராக, அராஜகத்துக்கு எதிராக நாம் நம்முடைய கண்டன குரலை எழுப்புவோம். இந்தியா கவலை தெரிவிச்சிருக்கு. அதே மாதிரி சீனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா இப்படி செய்கிறது இது முதல் முறை கிடையாது. வரலாறு எடுத்து பார்த்தா அமெரிக்காவோட செய்கை எல்லாமே இதே மாதிரி மற்ற நாடுகளை பிடிக்கிறது. அவர் இன்னைக்கு வெனிசுலா அதிபர் கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நேற்றெல்லாம் வீடியோலாம் வெளியே இருந்துச்சு. அமெரிக்கா அவர் ஏதோ ஒரு போர் குற்றவாளி மாதிரி கண்ணை கட்டி, கையெல்லாம் கட்டி, காலை கட்டி ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு அவரை உட்கார வச்சு அந்த வீடியோவெல்லாம் வெளியிட்டு பரவிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது ஒரு நாள் கூட முழுசாக முடியலை. அடுத்து கிரீன்லாந்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. முக்கியமாக என்னன்னாக்கா ஈராக்கில் சதாம் ஹுசேன் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கடாஃபியும் அவங்க கொண்டாங்க. 2 பேரும் கொண்டதுக்கான முக்கியமான காரணம் அங்கே அந்த நாடுகளில் இருக்கிற எண்ணெய் வளம் அவங்களுக்கு வேணும். அந்த எண்ணெய் வளம் டாலரை டாலருக்கு தான் அந்த எண்ணெய்களை விற்கணும் அப்படிங்கிறதா அவங்களோட ரூல்ஸாக இருந்துச்சு. மற்ற 2 தலைவர்களுமே அதில் வெளியில் வந்தாங்க. டாலருக்கு இனிமேல் எண்ணெயை நாங்கள் விற்க மாட்டோம், மற்ற அந்தந்த கரன்சி அதுக்கான தினாருக்கு மாத்திரம், யூரோக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. டாலர்லேருந்து வேற கரன்சிக்கு உலக நாடுகள் மாறிட்டால் இந்த பெரிய எண்ணெய்னா அமெரிக்காவில் இருக்க முடியாது. அவங்களோட முக்கியமான அந்த இதே டாலரை அச்சடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை வைத்து உலக நாடுகள் வியாபாரம் செய்கிறது அப்படிங்கிறதாம். அதுக்கு ஒரு ஆபத்து வருதுங்கும் போது கொலை கூட செய்வோம் அப்படின்ட்டு துணிஞ்சு 2 கொலைகளை செஞ்சாங்க. இப்போ வெனிசுலா அதிபர் அவருமே அதை நோக்கி தான் அடுத்த கட்டங்களில் உலகத்திலே எண்ணெய் வளம் அதிகம் இருக்கிற முதல் நாடு வெனிசுலா தான். அவங்களுமே டாலருக்கு மாற்றா மற்ற நாணயங்களை உபயோகிக்கிறதுக்கான ஆரம்ப முயற்சிகளில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு இமீடியட்டாக எதிர்வினையை அமெரிக்கா ஆட்டியிருக்கு. அடிக்கடி இப்போ அவர் போதைப் பொருளங்களுக்கு ஆயுதங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அரெஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதை பற்றிலாம் அவர் பேசலை. உடனே என்ன பேசுகிறாருனாக்கா, அமெரிக்க நிறுவனங்கள் வெனிசுலாவில் போய் இனிமேல் நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம், அதுக்கான அனுமதியை நாங்கள் தரோம் அப்படின்ட்டு வெனிசுலா அரசாங்கத்தையே நாங்கள் தான் நடத்த போகிறோம். அதாவது போதைப் பொருள் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் கைது செஞ்சுட்டு அது போதைப் பொருள் இனிமேல் ஒழிஞ்சிரும், இனிமேல் அமெரிக்கா போதைப் பொருள் இல்லாத நாடாக மாறிடும், வெனிசுலா மக்களை நாங்கள் மீட்டெடுப்போம், இப்படிலாம் அவர் எதுவுமே பேசாமல் அந்த எண்ணெய் வளங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் போகும், அடுத்தது கிரீன்லாந்து இருக்க வளங்கள் அதை குறி வைக்கிறது அப்படின்ட்டு தொடர்ந்து அதையே தான் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு விமர்சித்து கண்டனம் தெரிவிக்கிறது, கவலை தெரிவிக்கிறது, இப்படியான போக்கையில் தான் நம்ம இருக்கும். நம்மளால் உலக நாடுகள் எதுவுமே அமெரிக்காவை கேள்வி கேட்க முடியாத சூழலில் தான் இருக்குது. போகிற போக்கில் அந்த அறிக்கையில் ட்ரம்ப் மோடியையுமே ஒரு தட்டியிருக்காரு. அவர் தொடர்ந்து சொல்கிறது தான் ரஷ்யாட்ட இருந்தால் எண்ணெய் வாங்குறத குறைச்சிக்கணும்ட்டு. ஆனால் மோடி அதை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அமெரிக்காட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத எண்ணிக்கை கடந்த நிதியாண்டில் அதிகரிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் மோடிக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், அவர் என்னோட ஃப்ரெண்டு, நான் சந்தோஷமாக இல்லை இந்தியாவோட நடவடிக்கையால், என்னை சந்தோஷப்பட வேண்டிய கடமை இந்தியாவுக்கும் மோடிக்கும் இருக்குங்கிறாரு. இது என்ன அவருக்கு அந்த மாதிரி இந்தியா ட்ரம்ப்பை சந்தோஷம். ஆனா இதுக்கும் ஆனா இதுக்கும் மோடி வழக்கம் போல எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு, இந்திய அரசாங்கமும் எந்த பதிலுமே சொல்லாது. பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியாரை பிளக்கப் போகிறேன் என்று கிளம்பி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு பார்த்தோன்னா பெரியார் பழக்கப்பாறைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பெரியார் பட்டம் கொடுத்துருக்கா. அப்படி பாப்கார்ன் வாங்கி கொடுக்குற மாதிரி காலாப்படத்தில் கடைசியில் எல்லாருமே ஒரு காலாவாக மாறுவதை எப்படி எல்லாருக்கும் பெரியார் பட்டம். ராமதாஸா நீங்களும் பெரியார், திருமாவளவனா நீங்களும் பெரியார். அந்த ஏர்போர்ட் முத்தி ஏன் விட்டான்னு தெரியல. ஏன்னா அவர் தான் திருமாவளவன் மிக ஆபாசமாக அருவருப்பாக சீமானுடைய மேடையிலேயே திட்டிக் கொண்டிருந்தவர். சாட்டை துறைமுருகனை தவிர எல்லாருக்குமே பெரியார் பட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக என்னன்னா அடிப்படையில் சீமானுடைய அரசியல் என்பது என்னவாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அவர் பிரபாகரன், விடுதலை புலிகள், ஈழம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். ஈழத்தில் நிறைய பணம் வந்துக்கிட்டு இருந்தது, நிதியுதவி வந்துக்கிட்டு இருந்தது.
போக போக அது வந்து குறைய ஆரம்பித்தது. சீமானுமே எக்ஸ்போஸ் ஆயிட்டார். அவர் வந்து 8 நிமிடங்கள் தான் பிரபாகரனை சந்தித்தார். மற்றபடி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் ஈழப் போராட்டத்துக்கும் சீமானுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லவுமே இப்போ வந்து என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கங்களுடையும் இந்துத்துவ அமைப்புகளிடமும் பார்ப்பனர்களிடமும் பணத்தை வாங்குவதற்காகவும் அவர்களிடம் சில ஆதாயத்தை பெறுவதற்காக இப்போ வந்து பெரியாரை அவர் குறிவைத்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுலேயும் தப்பாக நிறைய உளறி வச்சிருக்கிறா. அப்படி திராவிட பொங்கலுக்கு எதிராக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் மோடி பொங்கல் பிஜேபி நடத்துகிறது, அதை பற்றி குறித்து ஏன் வாயை திறக்கவில்லை? நீங்கள் வந்து இந்துத்துவத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்துத்துவத்தை எதிர்த்து ஏதாவது ஒரே ஒரு கூட்டமாக வந்து சீமான் நடத்திருக்கிறாரா? பெரியார் வந்து தமிழருடைய அடையாளத்தை மறைத்து விட்டான்னு கத்தி கதறி கொண்டிருக்கக்கூடிய சீமானா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், திருவள்ளுவரை அபகரிக்க பார்க்கிறார்கள், அவருக்கு வந்து காவி உடை போடுகிறார்கள் என்பதை கண்டித்து ஒரே ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்கன்னு கேட்டால் எங்கேயுமே ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போவாரே தவிர அது இல்லை. அப்போ அவங்களுடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். உளறி கொட்டி வச்சிருக்கிறா. அப்படி அதாவது என்னென்ன முதல் இடத்துல சொல்கிறாரு, பிராமணருடைய தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வந்து பெரியார் வந்து அதாவது ஈவேரா, அவருக்கு வந்து ஐயா ஈவேரா வந்து தமிழன்னு சொன்னால் பாப்பான்னு வந்துடுவாங்கனால தான் திராவிடன்னு சொல்கிறாரு. ஏன் தமிழன்னு சொல்லி பாப்பா வந்து சேர்ந்தா என்ன தப்பு? அவன் தாய்மொழி தமிழ் தானே, அவன் நாங்கள் சேர்த்துக்குவோங்கிறார். முதல்ல பிராமணனுடைய தாய்மொழி சமஸ்கிருதம்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பிராமணனுடைய தாய்மொழி தமிழ் நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உளறி கொட்டுகிறார். அன்னைக்கு நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற நீதி கட்சியாக இருக்கட்டும், பின்னால் உருவான திராவிடர் கழகமாக இருக்கட்டும், அது வந்து பார்ப்பனர் இல்லாத இயக்கம். பார்ப்பனர் இல்லாத இயக்கத்தில் ஏன் பார்ப்பனர்களை சேர்க்கல அப்படின்னு கேள்வி கேட்குறேன்னா அவருக்கு எவ்வளவு மூளையும் அறிவும் சிந்தனை திறனும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அன்றைக்கு வந்து பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்கு வந்து இன்றைக்கும் கூட இன்றைக்கி அதனுடைய ஆதிக்கம் வந்து மட்டுப்பட்டு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு வந்து மிகப்பெரிய அளவில் எதிரியாக நின்றவர்கள் எல்லாமே பார்ப்பனர்கள் தான். தேவதாசி முறை ஒழிக்கக்கூடாதுன்னு சொன்னது யார்? சத்தியமூர்த்தி ஐயர் பார்ப்பனர். இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருகிற பொழுது, அந்த மசோதாவை வந்து நீதிக்கட்சி அரசில் கொண்டு வருகிற பொழுது 90 தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் சத்தியமூர்த்தி ஐயர், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி, கட்டாய இந்திய திணிச்சவர் ராஜாஜி. இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்ப்பனருடைய ஆதிக்கம், அன்னைக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே பார்ப்பனர் தான் முழுவதுமாக நிரம்பி இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பார்ப்பனருடைய ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. நீ ஏன் பார்ப்பனர்களை சேர்க்கல அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா அவர் வந்து அதாவது பார்ப்பனர்கள் வந்து பணம் வாங்குவதற்காக, அவரிடம் ஆதாயம் பெறுவதற்காக எவ்வளவு கீழ்மட்டத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சீமான் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் பச்சைப்பொய் நிறைய, அதாவது இந்த ரொம்ப நாள் இந்த பொய் காலையில் தமிழர் கழகம் பேர் வைக்கிறதா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பெரியாரே தமிழர் கிடையாதுங்கிறதுக்காக திராவிட கழகம் பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத உருட்டு புரட்டங்கள்லாம் உருட்டு விட்டுருக்காரு. அதில் எல்லாருக்கும் பெரியார் பட்டம் கொடுத்தாரு. அதில் அவர் பெரியார் பட்டம் கொடுத்த முக்கால்வாசி பேர் பெரியாரை வந்து தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பெரியார் என்று சொன்னவர்கள். பாவலர் பெருஞ்சித்தனாராக இருக்கட்டும், அன்னை மீனாம்பாள் சிவராஜ் கொடுத்துருக்காரு. மீனாம்பாள் சிவராஜ் தான் பெரியார் பட்டம் கொடுத்தவர்கள் ஒருவர். தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் வந்து டாக்டர் தருமாம்பாள், நீலாவதி, ஆனால் இவங்க மீனாம்பாள் சிவராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பெரியார் பட்டம் கொடுக்குறாங்க. பெரியார் பட்டம் கொடுத்த மீனாம்பாளுக்கே பெரியாருக்கு பெரியார் பட்டம் கிடையாது, உங்களுக்கு தான் பெரியார் பட்டம் அப்படின்னு தூக்கி கொடுத்துருக்கிறாருன்னா அது போல் அவங்க மாமனார் காளிமுத்துக்கெல்லாம் வந்து பெரியார் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஆக மொத்தம் என்னன்னா மிகப்பெரிய கேலிக்குத்துக்குரிய ஒரு நபராக சீமான் மாறிவிட்டார். கேலிக்குத்துக்கு மட்டுமல்ல, ஒரு ஆபத்தானவர், ஒரு இந்து தேசிய பார்ப்பனிய கூறுகளை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசியங்கிற பேரில் உளறி கொட்டி கொண்டு, ஒரு தற்குறித்தனமாக உளறி கொட்டி கொண்டு வெறுப்பின் விஷத்தை விதைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். திருமாவளவன் வந்து அவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ண போது திருமாவளவனுக்கு ஒரு பெரியாருங்கமே அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து நீங்கள் அப்படி கொடுத்ததெல்லாம் இது நன்றி தான், ஆனால் வந்து பெரியாரை அழிக்க நினைத்தால் அதுக்கு நாங்கள் வந்து துணை போக மாட்டோம், பெரியார்னா அவர் பெரியார் ஒருவர் தான் அப்படிங்கிறது தான் வந்து மீண்டும் திருமாவளவன் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. ஆக மொத்தம் சீமான் நாளுக்கு நாள் அம்பலமாகி கொண்டே வருகிறார் அப்படிங்கிறது தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள். அதில் வந்து பெரியார்கள்னு சொல்லிட்டு ஒரு 40-50 பேரோட ஃபோட்டோஸ் போட்டிருக்காரு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லா ஜாதியிலிருந்தும் 2 பேர் 3 பேர்னு சொல்லி இடஒதுக்கீடு அடிப்படையில் எல்லா ஜாதியும் கவர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாரு. நீங்கள் சொன்ன மாதிரி சரி ஒரு 40-50 பேர் வந்து இவங்கெல்லாம் மறைக்கப்பட்ட தலைவர்கள், இவங்கெல்லாம் தமிழ்நாடு மறந்துடுச்சு, ஆனாலும் அவங்க தமிழ்நாட்டுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சீமானோட குரலாக இருந்தால், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொருத்தரை பற்றியுமே வந்து இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பற்றின வரலாறை சொல்லி இவங்களோட நோக்கங்கள் இன்னும் நிறைவேறல, அதுக்காக நாம் தமிழர் கட்சி போராடும் அப்படிங்கிறத ஏதோ ஒன்று சொல்லலாம் போகலாம். ஆனால் அந்த கூட்டம் முழுக்கவே வந்து அவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறது, அது முக்கியமாக முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை எல்லாமே வந்து ஒருமையில் திட்டுறது, பொய்யா பேசி ஏதோ போய் மோடியை மீட் பண்ணாங்க, திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி இருக்கு இப்படின்ட்டு ஒரு 3rd கிரேட் அரசியல் அவர் செய்கிறத தான் பேசுகிறதே தான் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் இப்போ மறக்கப்பட்ட தலைவர்களை கொண்டாடிக்கிறோங்கிறது அவருக்கு ஒரு காரணம். மற்றபடி அந்த தலைவர்களை எப்படி விஜய் வந்து கொள்கை தலைவர்கள்னு பேர் தான், அவர் பேரையே அவர் சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி இந்த புகைப்படங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இவர் வழக்கமான அரசியலை தான் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
அது நீங்கள் ஒரு ஆபத்தான யோசனை சீமான்னு சொல்லி கொடுத்துருங்க. தினமும் ஒரு தலைவரை பற்றி அவர் ஒவ்வொரு கூட்டத்தை ஒவ்வொரு தலைவரை பற்றி பேசுனாங்கன்னா அவர் இன்னுமே அம்பலப்படுவார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு எதிரானவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இமானுவேல் சேகரனார் அவரும் பெரியாராம். இமானுவேல் சேகரனார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான பசுமன் முத்துராமலிங்கனார் அவரும் பெரியாராம். அது 2 பேர் போட்டையும் போட்டு சாதி கடந்த சாதனை தமிழர்கள் போட்டிருக்காங்க. சாதி கடந்தா ஏன் அவர் பேருக்கு முன்னால் ஜாதி பட்டம் இருக்குது? மொழிப்போர் தியாகிகள் அவர்களும் பெரியார்கள் தானா? மொழிப்போர் அவர்கள் ஏன் தியாகி ஆனாங்கன்னா அவங்களை வந்து அரசு வந்து சுட்டு கொண்டுச்சு. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு வந்து உத்தரவிட்ட கக்கன் அவரும் பெரியார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து மொழிப்போர் தியாகிகளும் பெரியார். இந்தியை வந்து இவங்க வந்து தார் கொண்டு அந்த இந்திய எழுத்துக்கெல்லாம் அழிக்கிறாங்கன்னா பின்னாலே மன்னன் எடுத்துட்டு போய் அதெல்லாம் அழிச்சிட்டு வந்த மாபோசியும் பெரியாராம். இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடுபட்ட அத்தனையுமே வந்து அவர் வந்து பழனி பாபால வந்து பெரியாரை வந்து அவ்வளோ தூரம் வந்து உயர்த்தி பேசிய ஒரு தலைவர். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளாத எவனையுமே சந்தேகப்பட வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையாக பேசியவர். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை புலிகள் இயக்கம் முஸ்லீம்களை வந்து படுகொலை செய்தது என்று கடுமையாக கண்டித்து பேசியவர் பழனி பாபா. அவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது அவர் எடுத்து வச்சிருக்கிற விஷயங்களை. ஏன்னா அவருக்கே ஒன்றுமே தெரியாது. பெரியார்னா என்னன்னு தெரியாது, பாரதியார்னா என்னன்னு தெரியாது. எதை பற்றி நேத்தே கூட்டத்தில் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாராட்டிய நாமக்கல் கவிஞருக்கு பெரியார் பட்டம் கொடுக்கிறோம் அப்படின்னு. அதை வந்து பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம். அதுவே தெரில. அது மேயிற மாட்டுக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி எதை பற்றியுமே தெரியாமல் எல்லாருக்கும் ஒரு பெரியார் பட்டம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமாக இறங்கிவிட்ட சீமான் வந்து கண்டிப்பாக தமிழ் சமூகத்தில் அம்பலப்பட வேண்டிய ஒரு நபர் தான். கண்டிப்பாக தொடர்ச்சி அம்பலப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி அப்படின்னாலே வந்து அது எப்போதுமே வந்து ஒரு கலகலப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் எப்போதும் இருக்கக்கூடிய ஒன்று. நாம் வந்து சில நாட்களுக்கு முன்பு கூட பேசினோம். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகள். ஜோதிமணி ஒரு பதவி போட்டாங்க, செல்வப்பிரந்தை இன்னொரு பதவி மறுப்பு போட்டார், அப்புறம் மாணிக் தாக்கூர் இன்னொரு பதவி போட்டார். இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி இந்தியா கூட்டணி தான் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும். ஆனால் வந்து அதிகாரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதிகார பகிர்வும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அது அவருடைய கருத்து தான். ஆனால் என்னென்னா இந்த அதிகார பகிர்வுங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான கருத்தா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கட்சியில் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்தை வந்து யார் சொல்லுவாங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவர், ஒரு தேசிய தலைவரோ மாநில தலைவரோ சொல்லலாம். இப்போ மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சி வேணும், ஒரு அதிகார பகிர்வு வேண்டும் என்று ஆசைப்படுறதுல எந்த தவறுமே கிடையாது. எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும். அது வந்து சரியா தவறா என்பது ஒரு விவாதத்துக்கு உட்பட்டது. எனக்கு சரியாக இருக்கிற கருத்து உங்களுக்கு தவறாக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு கருத்து இருக்குதுன்னா அது வந்து கட்சியுடைய தலைமையில் போய் சொல்லணும். ஒரு மாநில தலைமையிலோ தேசிய தலைமையிலோ அங்கே நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவிலேயோ செயற்குழுவிலேயோ காரிய கமிட்டி கூட்டத்திலோ போய் இந்த மாதிரி நம்ம கட்சி வந்து அதிகார பகிர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லணும். பொதுவெளியில் சொல்லுவது என்பது எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு ஏற்றது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து இந்திய அளவில் என்ன பலத்தில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் என்ன அளவிலான பலத்தில் இருக்கிறது, இந்த குரலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறதா அப்படிங்கிற ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத முன்வைத்து தான் இங்கே இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எதிர்ப்பை தொடர்ச்சியாக முன்வைத்து செயல்படக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுக செயல்படுகிறது, இடதுசாரிகள் செயல்படுகிறார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் செயல்படுகிறது, விடுதலை சிறுத்தைகள் செயல்படுகிறார்கள். இதோட ஒப்பரப்ப காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக பாஜக வைத்து தொடர்ந்து செயல்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க எப்பெல்லாம் லைம் லைட்டில் வெளிச்சத்துக்கு வர்றாங்க. இப்போ திருமாவளவன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவரை எதிர்த்து வந்து குஷ்பு போராட்டம் நடத்துகிறாங்க, மனு தர்மத்தை விமர்சிக்கிறாரு. உதயநிதி எடுத்திங்கன்னா சனாதனத்தை விமர்சிக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து அவங்க வந்து பாரதிய ஜனதா வந்து திட்டுகிறது. அப்படிங்கிறப்பெல்லாம் அவங்க வெளிச்சத்துக்கு வராங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து எப்போ பேசுகிறாங்கன்னா அவங்க ஏதாவது கோஷ்டி முதல் அங்கே உள்கட்சி பிரச்சனை வருகிறது மட்டும்தான் அவர்கள் பேசப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல வந்து அவங்க ஒரு இந்தியா கூட்டணியுடைய அடிப்படை தன்மைங்கிறது பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புனா அதை ரொம்ப வலிமையாக வைப்பது என்பதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட குரல் இன்னைக்கு வரைக்குமே காங்கிரஸ் கட்சி வலிமையாக வைக்க தவறி இருக்கிறது. மற்ற கட்சிகளோடு இந்தியா கூட்டணி மற்ற கட்சிகளோடு ஒப்பிடுகிற பொழுது தவறி இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். அதை முதல்ல வந்து அவங்க வலிமையாக வைக்க வேண்டும். அவங்களுக்கு உண்மையிலே அதிகார பகிர்வு தேவைன்னா அவங்க கட்சியுடைய தலைமையில் வலியுறுத்தட்டும். அந்த கட்சியினுடைய தலைமை வந்து கூட்டணிக்கு வந்து தலைமை இருக்கக்கூடிய திமுக போய் பேசட்டும். அவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டு அதை கொடுத்துட்டாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதெல்லாம் உள்ளுக்குள் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமே தவிர வெளிப்படையாக பேசிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது இன்னொரு வகையில் அது பிஜேபிக்கு தான் துணை போகக்கூடிய ஒரு செயலாக மாறும். மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் அதுக்கான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அது 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு. அங்கே வந்து தேர்தலே இன்னும் நடக்கலை. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே பெரும்பான்மையான இடங்களை என்டிஏ கூட்டணி கைப்பற்றியிருக்கு. ஏன்னா வேட்புமனுவை வாபஸ் வாங்குற கடைசி நாளில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எல்லா வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட வேட்பாளர்கள் பல இடங்களில் வந்து அவங்க வேட்புமனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ அன்ன போஸ்டாகவே என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் அங்கே கள நிலவரமாக இருக்குது. ஸோ இந்தியா முழுக்கவே வந்து காங்கிரஸை பலவீனப்படுத்துகிற வேலையை
பாஜக ஒரு பக்கம் செஞ்சா காங்கிரஸுமே அதை அந்த நீ என்ன பலவீனப்படுத்தாது, நான் தான் என்னை பலவீனப்படுத்தேன் அப்படின்னு எல்லா மாநிலங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி லேப்டாப்பை வழங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கார்கள். அடுத்து பார்த்தோன்னா பொங்கல் தொகுப்பு, பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இருக்கக்கூடியது. 3000 ரூபாய் வந்து அளிக்கவிருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பையுமே வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக திமுக தேர்தலை நோக்கி போகிறது என்பதுதான் இதில் வந்து தெரிகிறது. இந்த மக்கள் நல திட்டங்கள் என்பது மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய அதே நேரத்தில் அது வந்து தேர்தல் வெற்றிகளையும் மனதில் கொண்டுதான் ஆளுங்கட்சியாக கூடிய இந்த கட்சியாக இருந்தாலும் அதை செய்யும் அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த வகையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இன்னமும் வந்து எதிர்க்கட்சிகள் கூட்டணி கிடைக்காமல் நடக்கிறார்கள். இன்றைக்கு அமமுக பொதுக்குழு நடக்கிறது. பொதுக்குழுவில் மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. கூட்டணி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் டிடிவி தினகரனுக்கு தான் உண்டு. வேற யாரும் அந்த கட்சியில் இருக்கா, அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற சூழல்ல தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து அதிமுக ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து இந்த ஒருத்தர் கட்சியை விட்டு நீக்கிறதுனா வந்து பொதுச் செயலாளர் வந்து அறிக்கை வரும். இவர் வந்து கட்சியுடைய கொள்கைகளுக்கும் குறிக்கோளுக்கும் முரணான வகையில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால இவர் வந்து நீக்கிக்கிறோம், யாரும் இவரோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பார்த்தோன்னா ஒருத்தர் அவரே அறிக்கை விட்டுருக்காரு, கட்சியை கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனால் நான் கட்சி விட்டு விலகி போகிறேன். இதே பொதுச் செயலாளர்கிட்ட பலமுறை வந்து இதை சொல்வதற்கு வந்து முயற்சி செய்தாலும் அவர் வந்து காதலை கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவரே வந்து ஒரு நிர்வாகி வந்து பதவி விலகல் அறிக்கை அவரே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிமுக இருப்பதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அந்த அதிமுக பழைய செட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் தாயக்காக போகக்கூடிய சூழலை பார்க்குறோம். செங்கோட்டைன்னு சொல்றாரு, எப்படியும் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க, இந்த கட்சிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் வந்து இளநீ கடை போடுறப்ப வந்து கைத்த போட்டு இழுத்து வந்து வடிவேல் தனியாக ஒரு இளநீ கடை போடுற மாதிரி செங்கோட்டை அங்கே வந்து உருவி எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையுமே நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் தேர்தல் காலத்தில் ஒரு பக்கம் திமுக மக்கள் நல திட்டங்கள் கூட்டணிக்கான இது அந்த மாதிரி அங்கேயுமே வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான சின்ன சின்ன உரசல்கள் முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் பெருசாக இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து இந்த பக்கம் தாவேக, அந்த பக்கம் அதிமுக அப்படிங்கிறது வந்து இன்னுமே கூட்டணி வந்து முடிவடையாத ஒரு சூழல் இருக்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 3 திட்டங்கள் வரிசையாக சொன்னீங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய், இன்றைக்கி லேப்டாப் திட்டம், அதுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம். இது முன்னாடி வரைக்குமே எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த பழைய சொன்னதை செய்தீர்களா, தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருந்துச்சு, பழைய ஓய்வு திட்டம் இருந்துச்சுல்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லேப்டாப் ஸ்கீம் அம்மா கொண்டு வந்தது, அதனால் நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 3மே அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வரப்போகுது. இப்போ 2 நாளாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நிதி நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில், ஏற்கனவே கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, அதில் இதெல்லாம் தேவையா, சிக்கனமாக இருக்கணும் தமிழ்நாடு அரசு அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, கடைசியாக விளையாட்டு செய்திகள் சொல்லலாம் தான் பார்த்தோம். ஆனால் அந்த சீமானுடைய விளையாட்டு செய்தி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோங்கிறதுனால இனிமேல் யாராவது விளையாடினா அந்த விளையாட்டு செய்தியை கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள். முஸ்லிம் ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து. மீண்டும் சந்திப்போம்.